ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7ல் பார்த்தோம். அந்த காப்பர் ஃபாஸ்டன்ட் வெசல் இல்லாமல் ஒரு பகுதி மட்டுமே காப்பர் ஃபாஸ்டண்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த பையர் அதை திருப்பி தரலாம். இல்லை அந்த பையர் அதை ஒத்துக்கொண்டால், வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டால் அதுக்கான டேமேஜஸை இவர்கிட்ட இருந்து, இந்த விற்குனர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த சட்டத்தின்படி டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களா, வரையறை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் வரையறை இல்லை. அதாவது வேர் த கிளாஸ் ஆர் கைண்ட் டு விச் த கூட்ஸ் பிலாங் ஹஸ் பீன் ஸ்பெசிஃபைட். இப்போ ஈஜிப்டன் காட்டன், ஜாவா சுகர் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம், அது கூட ஒரு விரிவாக அந்த பொருள் என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தோடு அந்த பொருளை பற்றிய விவரம் கொடுத்துருந்தால் அது டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். இரண்டாவது ஒரு அதனுடைய தன்மையை வைத்து அதை அடையாளம் காண்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜூட், ஒரு இந்த மாதிரியான ஜூட் பேல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளம், இல்லை இந்த டைமென்ஷன், இந்த 6 mm ஸ்டீல், இந்த திக்னஸ் உள்ள ஸ்டீல், அப்படி ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா அதை டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து வேறு எந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை இந்த சட்டத்தில் கொடுக்கல. இதில் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயோ அந்த ரெப்ரசன்டேஷன்லேயோ, அதாவது இவங்க அந்த பொருளை பற்றின கொடுக்கக்கூடிய விவரங்களை அந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காண்றதுக்கு ஏதாவது ஒரு விவரணம் கொடுத்துருந்தால் அந்த ஒரு விவரணத்தை டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அது இடத்தை குறிப்பாடாக இருக்கலாம், அல்லது அது விளைந்தது இடத்தை பொறுத்து, அதோட ஆரிஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, எங்கே அது உற்பத்தி ஆச்சு, விளைஞ்சது, அது சொல்லலாம். இல்லை அதை பேக் பண்ண மெத்தடுக்கு வச்சு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விவரணமாக இருக்கலாம். அப்போது அந்த ஒரு பொருளுக்கு அந்த விவரணம் தேவைப்படுதா அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையான பொருள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விவரணம் தேவையா இல்லையா அப்படிங்கிறது, அதுக்கு பொறுத்து தான், அந்த பொருளுக்குடைய தன்மையை பொறுத்து தான் அமையும்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு கான்ட்ராக்டுடைய அந்த இது மாறுபடக்கூடிய தன்மையில் தான் இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 17 சேல் பை சாம்பிள். ஒரு சாம்பிள் காட்டிட்டு இதுதான் பொருள், இதுபடி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை அந்த இம்ப்ளைடு கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். அதாவது எந்த பொருளை மாதிரி காட்டியிருக்காங்களோ அந்த பொருளில் மாதிரியே தான் இந்த மற்ற விற்கக்கூடிய அந்த பொருள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாம்பிள், அந்த சாம்பிள் அந்த காட்டிய உதாரணம் தான், மாதிரி தான் அந்த மற்ற பொருளோட விவரணமாக இருக்கும், மற்ற பொருளுடைய மாதிரியாக அதை விளக்கி சொல்லுது அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக இம்ப்ளைடாக அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கண்டிஷனாக பார்க்குறோம். அந்த பையருக்கு ஒரு பொருள் மாதிரி காட்டினா அந்த மாதிரி போலவே அந்த விற்கக்கூடிய பொருளும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கோ, அல்லது அவர் அதை பார்த்து அவர் தெரிந்து கொள்வதற்கோ அவருக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கணும்.
அவருக்கு அவகாசம் கொடுக்கப்படுதல் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி போல தான் அந்த மற்ற பொருட்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. எக்ஸாம்பிள் 8 இதை எப்படி சொல்லுது அப்படின்னா, 2 பார்சல் வீட் அப்படி காட்டுறாங்க ஒரு விற்குனர். அந்த செல்லர் வந்து பையரை ஒரு சின்ன பார்சலை மட்டும் பிரித்து பார்க்க விடுறாரு, ஆனால் பெரிய பார்சலை பார்க்க விடுறதில்ல. அப்போ இதில் வந்து அந்த 2 பார்சலையுமே எடுத்துக்கொள்கிறதுக்கு அந்த பையர் வந்து தாராளமாக ஒற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரியை பார்க்கக்கூடிய உரிமை அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படிங்கிறதுனால அவர் தாராளமாக தள்ளுபடி செய்யலாம், அதை வாங்காமல் போகலாம், அதை ரெஃப்யூஸ் பண்ணலாம், மறுக்கலாம். 3வது சி வந்து டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கண்டிஷன். அன்மர்ச்சன்டபிள் விச் would not be apparent on reasonable examination of the sample. இதில் அந்த பொருளை பார்வையிடும்போது அதில் விற்க தகுதியற்ற ஒரு பொருள் பார்த்தா தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருந்தால், அந்த பொருளுடைய தன்மையை பாதிக்கக்கூடிய வகையிலையோ அல்லது அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்லாமல் மாற்றுதோ, டிஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதை ஆர்டினரியாக நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த பையர் வந்து பின்னால் அந்த ஹிடன் டிஃபெக்ட்டுக்காக தான் பட்ட நஷ்டங்களை அவரிடத்துலேருந்து ஈடு செய்ய சொல்லி கேட்கலாம். இது உதாரணம் எக்ஸாம்பிள் 9 சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி வந்து ஷூஸை விற்கிது. ஒரு ஸ்பெஷலாக இதுக்கான பண்ண தோல்லேருந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்மிக்கு அதை விற்கிது. பின்னால் அந்த ஷூஸில் வந்து ஒரு பேப்பரும் பயன்படுத்தி இருக்கிறது தெரிஞ்சுது. அது ஆர்டினரியாக ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த பேப்பரும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தெரியாமல் இருக்குது, கண்ணுக்கு சாதாரண கண்ணுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அப்போது இந்த வாங்குனர் வந்து அந்த விற்குனர் இடத்துலேருந்து அந்த பொருளுடைய விலை மற்றும் கூடுதலாக இவருக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்காகவும் அவரிடத்துலேருந்து நஷ்ட ஈடு கேட்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சேல் பை சாம்பிள் ஆஸ் வெல் அஸ் பை டிஸ்கிரிப்ஷன். செக்ஷன் 15 மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்தும் அது இல்லாமல் அந்த பொருளை பற்றின ஒரு விவரணம் கொடுத்தும் விற்புதல் அப்படின்னா அது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு மாதிரி காட்டுறாரு, அந்த மாதிரியை பற்றி ஒரு விவரணம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் விற்கக்கூடிய மொத்த சரக்கு இதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ அந்த வாங்குனர் வந்து அதை நம்பி தான் அந்த மொத்த பொருளை வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது இந்த விற்ற பொருள் இவர் காட்டிய மாதிரியில் ரெண்டுமே ஒத்து போகணும். காட்டின மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரியை பற்றி இவர் சொன்னக்கூடிய விளக்கங்களுக்கும் ஒத்ததாக இருக்கணும். இந்த விவரங்களுக்கு அது ஒவ்வாமையாக இருந்தது, இதை போல் இல்லை அப்படின்னாலோ, அல்லது அந்த சாம்பிள் மாதிரி இல்லைன்னாலோ, அல்லது 2 மாதிரியும் இல்லைன்னாலோ பையர் தாராளமாக அந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி செய்யலாம். அவர் அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம், கான்ட்ராக்ட் எனக்கு வேண்டான்னு சொல்லலாம். இதே எக்ஸாம்பிள் 10 சொல்லுது. ஏ அக்ரீட் வித் பி. ஏ என்பவர் பியின் இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறார். என்ன கான்ட்ராக்ட்னா, ஏ வந்து ஒரு எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. அதுக்கான மாதிரியும் கொடுக்குறாரு. அந்த goods rendered were equal to sample but contained a mixture of hemp oil along with sunflower oil. அது சாம்பிள் எப்படி காட்டினாரோ அதை போலயே தான் இருந்தது, ஆனால் அதனோடு கூட அந்த சன்ஃப்ளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெயோட வேறு ஒரு எண்ணெயும் கலந்துருக்கிறது தெரிய வருது. அப்போ பி என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த குட்ஸை ரிஜெக்ட் பண்ணலாம், வாங்க மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இது சாம்பிள் காட்டின பொருள் போல் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். He can reject the goods because the goods were as per sample but do not correspond to the description. ஆனால் அது பார்க்குறதுக்கு அந்த பொருள் சாம்பிள் கொடுத்த பொருள் மாதிரி இருந்தது, ஆனால்
இருந்தாலும் அவர் கொடுத்த விவரணம் படி இல்லை. அவர் கொடுத்த விவரம் என்ன, அந்த எண்ணெய் வந்து சூரியகாந்தி எண்ணெய், சுத்தகரிக்கப்பட்ட சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்கிறார். ஆனால் வாங்கும்போது பார்த்தா அதில் அந்த சூரியகாந்தி எண்ணெயினோடு கூட வேறு ஒரு எண்ணெய் கலந்துருந்தது தெரிய வந்ததுனால அந்த பையர் வந்து தாராளமாக அதை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அஞ்சாவது வந்து கண்டிஷன் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1. குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தன்மை, ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அதனுடைய பொருத்தம். இப்போ இந்த அதில் வந்து இம்ப்ளைடு கண்டிஷன் சாதாரணமாக இல்லை. அது ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் உபயோகத்துக்கு இந்த பொருள் உபயோகிக்கப்படலாம், இதுக்கு மட்டும் உபயோகிக்கப்படலாம் அப்படின்னு, இதுக்கு மட்டும் உபயோகிக்க லாயக்கான பொருள் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இம்ப்ளைடாக எதுக்கும், அதாவது நம்மளாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எந்த பொருளுக்கும் இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த கண்டிஷன் வந்து இந்த பொருள் இதுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தால் அப்போ இது ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவிக்காக அல்லது குறிப்பிட்ட ஒரு உபயோகத்திற்காக இந்த பொருள் பயன்படுது அப்படிங்கிறது சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பையர் வந்து அதை நம்பி தான் அந்த செல்லர்கிட்ட இருந்து அந்த பர்ச்சேஸை வாங்குறாரு. ஏன்னா செல்லர் என்ன சொல்கிறாரு, இதை பயன்படுத்தி பண்ணியிருக்கோம், இந்த பொருள் இதற்கு பயன்படும், இதற்காக தான் இந்த பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கு, இதுதான் பெஸ்ட் அப்படிலாம் சொல்லி விற்கும்போது இதை நம்பி இந்த பொருளை வாங்குறாரு. ஆனால் வாங்கின பின்னால் அவருக்கு தெரியுது அந்த இம்ப்ளைடு கண்டிஷன் அந்த பொருளுக்கு இல்லை. ஒரு ட்ரேட்மார்க்கு ஒரு பேட்டர்ன் நேம் மேலே வித்திருந்தால் மட்டும் அந்த பொருளுக்கு அந்த இம்ப்ளைடு கண்டிஷனுங்கிறது அப்ளை ஆகாது. அதுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் மார்க்கோ ட்ரேட்மார்க்கோ இருந்தால் அதுக்கு இந்த கண்டிஷன் ஒற்றுக்கொள்ளப்படாது. அதே வந்து அந்த பார்ட் ஆஃப் த செல்லர் ஷால் பி ரீசனபிளி ஃபிட் ஃபார் த பர்பஸ் ஃபார் விச் த பையர் வாண்ட்ஸ் தெம் அப்படின்னு அந்த வாங்கினருக்கு இது எதற்காக இந்த பொருள் தேவைப்படுதோ இதுக்காக தான் இந்த பொருள் அப்படின்னு இவர் வித்திருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். என்னென்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும்? பையர் வந்து செல்லர் இடத்துலேருந்து அதை கேட்டுக்கிற மாதிரி கேட்கும்போது செல்லர் அவருக்கு எல்லா உண்மையையும் சொல்லியிருக்கணும். இந்த பொருள் எதற்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத அந்த வாங்குனர் சொல்லியிருந்தால் இப்போ இந்த பொருள் இதற்கு பயன்படாதுங்கிற முழு உண்மையை அதை விற்பவர் அந்த வாங்குனருக்கு சொல்ல இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அந்த விற்குனருடைய ஒரு ஸ்கில்லையும் செயல்லையும் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லேயும் பொறுத்து தான் அந்த பையர் நம்பி அந்த பொருளை வாங்கியிருக்கணும். மூணாவது அந்த பொருள் விற்பவர் என்ன விவரணங்கள் சொல்கிறாங்களோ அது அந்த பொருளை சார்ந்த விவரணமாக இருந்திருக்கணும். அவர் உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி, இல்லை பொருளை விற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த 3 கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து செல்லர் அப்படிங்கிறவர் இந்த பொருளை இதற்காக மட்டுமே பயன்படும்னு சொல்லி விற்றதாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 3 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் விற்குனர் அதனுடைய பர்டிகுலராக இந்த பொருள் இதுக்கு பயன்படும்னு சொல்லி கொடுத்ததாக ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். நம்ம சில கேசஸில் வந்து அந்த பார்ட்டிகள் நடந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் அந்த பொருளுடைய தன்மையை பொறுத்த வகையிலையும் இந்த பொருள் எதற்காக பயன்படும்ங்கிறது புரிந்து கொள்ளக்கூடும் வகையில் இருக்கலாம். அப்போ அது ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா அந்த பையர் வந்து செல்லர்கிட்ட இது எதற்காக தனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் இதுக்கு மட்டும்தான் பயன்படும். இப்போ செருப்புன்னா அதை கால் மட்டுக்கு தான் போடுறோம். அப்படி அந்த மாதிரியான பொருள்னால் இது காலுக்கு மட்டும்தான் பயன்படுங்கிறது செல்லரும் சொல்ல வேண்டியதில்லை, பையரும் வந்து எனக்கு காலுக்காக மட்டும்தான் செருப்பு வாங்குறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அது ஒரு பர்பஸ்க்கு தான், இந்த ஒரு பயன்பாட்டுக்கு தான் இந்த பொருள் உபயோகிக்கப்பட முடியும் அப்படிங்கிறது அது பொதுவாகவே தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருக்கிறதுனால அதை யாரும் விளக்கி சொல்ல வேண்டியது இல்லைன்னு பார்க்குறோம். இதை எக்ஸாம்பிள்ஸ் 11 எப்படி சொல்லுதுன்னா, ஏ பாட் அ செட் ஆஃப் ஃபால்ஸ் டீத் ஃப்ரம் பி அ டென்டிஸ்ட். பி வந்து ஒரு பல் மருத்துவர், அவரிடத்துலேருந்து ஏ வந்து ஒரு தனக்கு வேண்டிய ஒரு பல் செட்டை வாங்குறாரு. ஆனால் அது அவருடைய வாய்க்கு பொருத்தமாக அமையலை. அப்போ ஏ என்ன பண்ணலாம், அந்த பல் செட்டை தாராளமாக திருப்பி கொடுத்துட்டு அந்த விலையை திருப்பி கேட்கலாம். இப்போ
அந்த ஏ இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது அந்த கேஸ் எப்படி ஜெயிச்சது அப்படின்னா, இந்த அவருடைய பல்செட் வாங்கிறது அப்படிங்கிறதே ஒரே காரணம், தன் வாயில் பொருந்தணுங்கிறதுக்கு தான். அது அவர் இம்ப்ளைடாகவே வெளியில் சொல்ல வேண்டியதில்லை, அது அவருடைய செயலால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வகையான ஒரு செயலுக்கு அந்த அவருடைய வாய்க்கு பொருத்தமாக இல்லைன்னா தாராளமாக அவர் அதை திருப்பி கொடுக்கலாங்கிறது கண்டிஷன் அதை பூர்த்தி செய்து. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 பார்த்தோம்னா, ஏபியினுடைய கடைக்கு போய் ஒரு மெரிட்ஸ் தையல் மிஷின் வேணும்னு சொல்கிறார். பியும் ஏன்னு இடத்துல அதே தான் கொடுக்குறாரு, ஏவும் அதற்குரிய விலையை கொடுக்குறாரு. ஏ வந்து அது மெரிட் தான் அப்படின்னு நினச்சி வாங்குறாரு. அந்த பியினுடைய தன்மை, பியினுடைய சாமர்த்தியம், பியினுடைய வார்த்தைகளை நம்பாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட்மார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த மெரிட் சேயிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நம்பி வாங்கினேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல வந்து இம்ப்ளைடு கண்டிஷன் அப்படிங்கிறது கிடையாது. மறைமுகமாக இது வந்து இதுதான் புரிய வச்சோங்கிறது கிடையாது. பையர் எந்த ஒரு பர்பஸ்க்காக வாங்கினாருன்னா அது தைக்கிற பர்பஸ்க்கு தான். அதில் அந்த பிராண்டு வந்து அதனுடைய உண்மையான காரணமாக அமைய முடியாது. அது நினச்சி வாங்கியிருக்கலாம், பட் அதை சொல்லாமல் இருந்தாலோ அது வந்து அதில் இருக்கிறதுனால அது மெரிட்டோட ஷீயிங் மிஷின் தான் அப்படிங்கிறதோ அந்த ட்ரேடிங் மார்க்கு உரியதோ அப்படின்னு சொல்லி ஏ விற்குனர் சொல்லாதப்போ பி வந்து அதை சொல்லாட்டாலும் இவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் நம்பினேங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தைக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஃபிட்னஸுக்காக வருது. அதில் வந்து அந்த பிராண்டுங்கிறது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், இந்த பிராண்டு மட்டும்தான் இந்த இதுக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை. அதுவும் இதில் நம்ம பார்க்குறோம்.